ஒரு பாடல்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாடல்ல வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நெறையா இருக்கு. அது வரிகள்ல இருக்கலாம், இல்லன்னா அது உருவான விதத்துல இருக்கலாம், இல்லன்னா அது எழுதப்பட்ட அந்த சிச்சுவேஷன்ல இருக்கலாம். அந்த மாதிரி விஷயத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பார்ட்டா நம்ம என்ன பாட்டு பார்க்க போறோம்னா, இந்த பாடல் தான். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஆல் நோட்டிஃபிகேஷன்லையும் போட்டு வச்சுக்கோங்க. இந்த சேனலை பற்றி ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்லணும். ஏன்னா இந்த சேனல் எந்த இதுக்காண்டி இந்த சேனல் இருக்குன்னா, நீங்கள் ரசித்த பாடல்கள் இருக்கலாம், ரசித்த படங்கள் இருக்கலாம், அதேமாதிரி நீங்கள் ரசிக்க மறந்த பாடல்கள் இருக்கலாம், அதேமாதிரிக்க ரசிக்க மறந்த படங்கள் கூட இருக்கலாம். அந்த மாதிரி விஷயத்த உங்களுக்கு நினைவுபடுத்த, அந்த அழகான நினைவுகளை உங்களுக்கு ரீக்ரியேட் பண்ண இது யூஸ் ஆகும் இந்த சேனல். அதுக்காண்டி நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணிடுங்க. அதுக்கு ஹெல்ப் பண்ண போறது யாருன்னா நான் தான். வணக்கம், நான் உங்க எம்கே. ஒரு கவிஞர் வந்து ஒரு பாடலை எழுத ஆரம்பிச்சாருன்னா அந்த பாடல் வரிகள் எப்படி இருக்கும்னா, அவர் லைஃப்ல நடந்ததா இருக்கலாம், இல்லைன்னா படிச்சதா இருக்கலாம், இல்லை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதா இருக்கலாம். ஏதாச்சும் ஒரு வழியில வந்து அந்த பாடல் வரிகள் வந்து இந்த கவிஞரோட வாழ்க்கையில தொடர்புடையதா தான் இருக்கும். அப்படிதான் இந்த பாடலும். ஒரு கவிஞன் எப்போ வந்து ஒரு சிறந்த பாடலை கொடுக்க முடியும்னு சொல்லி நம்ம நாமத்துக்குமார் சொல்லியிருக்காரு. ஏன்னா கவிஞனுக்கு எப்பயுமே முதுகு பின்னாடியும் கண்கள் இருக்கணும்னு சொல்றாரு. ஏன் இந்த விஷயத்த அவர் சொல்றாருன்னா, அதாவது அவங்க இருக்கிற சூழ்நிலையை சுத்தி இருக்கிற விஷயத்த அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமையும் போது அந்த சூழ்நிலையில என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லி அவங்க வரிகள்ல அழகா கொண்டு வர முடியும். அப்படிப்பட்ட வரிகள் வந்து ஒரு சிறந்த பாடலாகவும் அமையும். அப்படிதான் இந்த பாடலும். நம்ம கவிஞர் பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகரினா, ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபேஸ் கட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வேற எந்த பொண்ணையும் அவ்வளோ சீக்கிரம் அவங்க பார்க்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட கேட்டகரியில் உள்ளவங்க தான் அந்த கவிஞர் கார்த்திக் நேதா. இவர் வந்து இந்த விஷயத்தை அவரே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இவருக்கு வந்து சோபான்னு சொல்லி அந்த ஒரு ஹீரோயின் ஃபேஸ் கட்டு வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி பொண்ணு தான் இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிட்டு இருந்துச்சு. இவர் அது மாதிரி பண்ண எங்கேயுமே பார்க்கல. அடிக்கடி அவர் பர்ஸில் கூட அந்த சோபான்ற ஹீரோயின் தான் ஃபோட்டோ தான் வச்சிட்டு இருந்தாராம். இப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த பாடல் எழுதுறக்கூடிய சான்ஸ் வந்து நம்ம கார்த்திக் நேதா கவிஞருக்கு வந்து கிடைச்சிருக்கு. இப்போ கிடைச்சிட்டு இருக்கும்போது எப்படா அந்த பாட்டை நம்ம எழுத போறோம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னா, இவர் ஒரு வீட்டில் தங்கியிருக்காரு. அந்த தங்கியிருக்கிற ஓனரோட பொண்ணு வந்து அந்த சோபா அந்த ஹீரோயினோட சாயல்ல இருப்பாங்க. அவங்க எப்பெல்லாம் கோலம் போட வராங்க, எப்பெல்லாம் வெளியே வராங்கன்னு சொல்லி இந்த கவிஞர் வந்து அவங்கள பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ஒரு இம்ப்ரெஸ்ல தான் இந்த பாடல் வரிகள் இவருக்கு இவ்வளவு அழகா வந்திருக்குன்னு சொல்லலாம். இன்னமும் இந்த பாடல் கேட்க இவ்வளவு அழகா இருக்க காரணம் அந்த கவிஞரோட உணர்வுகள் வந்து இந்த வரிகள்ல செதறி கிடக்குன்னு தான் சொல்லணும். இந்த பாடலை பத்தின கருத்தை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு பாடலை பார்க்கலாம். நான் உங்க எம்கே. பாய்.